உங்கள் அரிசி 100, இது 2 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம். அரை பங்கு தட்டைப்பயிறு, இதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா புள்ளி புள்ளியாக வர அளவுக்கு வறுத்துருங்க. ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷம். அப்போ இதனுடைய வாயுத்தன்மை இந்த வறுக்கும்போது வெளியேறிடும். கண்டிப்பாக இதை ஸ்வீட் காரம் எது செய்தாலும் இது போல் செய்துக்குங்க. இதை நம்ம அரிசியில் போட்டு நல்லா கழுவி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிறோம். 7 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம். இந்த பூண்டை நல்லா இடிகளில் ஒன்று ஒன்றா போட்டு இப்படி தட்டி வச்சுக்கலாம். நிறைய இருந்ததுன்னா மிக்சியில் கூட, நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் மிக்சியில் ஒரு அரைச்சி 1-2 அரைச்சி கூட வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது. முழு பூண்டை போடுறத விட இப்படி தட்டி போடும்போது இந்த தட்டைப்பயிறு சாதம் அலாதி ருசியாக இருக்கும். குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்து தாளித்து வருது. 10 மிளகு, முழு மிளகாக போடும்போது அந்த வாயுவை எடுத்துரும், தட்டைப்பயிரில் இருக்க வாயுவை. சின்ன வெங்காயம் 15 வெங்காயத்தை 2 அரிஞ்சிருக்கேன். சின்ன வெங்காயம்தான் அலாதி ருசியை தரும். உங்களுக்கு இது இல்லைன்னா பெரிய வெங்காயம், அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள், அந்த இடித்த பூண்டு, ஜீரகம், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய். அந்த பச்சை மிளகாய் எனது காரம் இருக்காது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா அந்த பொன் முறுவலாக பூண்டுலேருந்து ஒரு மணம் வரணும். பச்சை மிளகா, வரமிளகா, ஜீரகத்துலேருந்து சிம்பிளே வச்சு நல்லா 80% கண்ணாடி பதத்தை தாண்டணும் வெங்காயம். நல்லா ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக. இப்போ நம்ம 100 அரிசிக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். இது 2 பேர் லஞ்சுக்கு சாப்பிட்லாம். நல்ல பெரிய தக்காளியாக 1. கருவேப்பிலை, இந்த சாதத்துக்கு தேவையான கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தலையை தட்டி போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி கொடுக்கும்போது வரன்னு நல்லா அது ஸ்மூத் ஆயிடணும். தக்காளி 2 நிமிஷத்தில் அப்படி வந்துடும். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, காரத்துக்கு தகுந்தது போல். ஏற்கனவே பூண்டு, மிளகு இதிலெல்லாம் காரம் இருக்குது. பச்சை மிளகாய், வரமிளகாய். ஆனால் நல்லா ஓரளவுக்கு காரசாரமாக நல்லாவே இருக்கும். தண்ணியை எடுத்துட்டு இந்த அரிசி பயிரை போட்டு அரை மணி நேரம் ஊறினதை கிளறி கொடுத்து, புழுங்கல் அரிசி போடும்போது தான் நல்லா வயிற்றுக்கு நல்லது. 3.5 பங்கு தண்ணி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி விடுறோம். 3.5 பங்கு தண்ணி புழுங்கல் அரிசிக்கு ரொம்ப சரியாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி மூடி வச்சு 40% அனலில் 1 விசிலும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல உதிராகவும் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும் சாதம். இது அந்த இஞ்சியெல்லாம் சேர்க்காம நல்ல பூண்டு, ஜீரகம் போட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி, பச்சை மிளகாய் அந்த தட்டைப்பயிரோடு கலந்து சாப்பிடும்போது இது ஒரு பாரம்பரிய, ரொம்ப ஆர்த்தன்டிக்கான இந்த தட்டைப்பயிறு சாதம் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். இதுக்கு ரைத்தா, தயிர் பச்சடியும் அருமையாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்றதுக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஈரை வறுத்து அரை மணி நேரம் அரிசியோடு ஊற வைக்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.